ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அமைவாங்க, எல்லா ராசிக்காரங்களும் அவங்களுக்கு அமைய போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த மாதிரி இருக்கணும்னு எப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் க்ளீனாக சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ போடுறேன், சரிங்களா? அண்ட் மோஸ்ட்லி இந்த ஆடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்கிறேன், சரிங்களா? அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய ஆடியோஸ் போட்டே இருப்பேன் இனிமேட்டு. ஸோ அது உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபைன், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போது இந்த மேஷ ராசியிலேருந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? மோஸ்ட்லி இந்த மேஷ ராசிக்காரங்க ரொம்ப டாமினேட்டிவாக இருப்பாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு எது வரப்போகிற ஸ்பௌஸ், அதாவது ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் சப்மிசிவாக, அதாவது இவங்க ரொம்ப டாமினண்ட்டு. ஸோ ஒய்ஃப் இவங்க சொல்கிற மாதிரி நடக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் மோஸ்ட்லி அதே மாதிரியே கிடைக்கும் அவங்களுக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா ராசிக்காரங்களை விட இவங்களுக்கு தான் ரொம்ப அழகான ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க. அது என்னன்னா இது இவங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனோட வீடாக துலாமை ஸோ அதனால் அந்த மாதிரியே கிடைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப எல்லாருக்கூடையும் நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிற ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான், சரிங்களா? ரொம்ப அவங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் அதிகமாக பிடிக்கும். ஓகே, ஸோ சரி, இப்போ ரிஷப லக்னக்காரங்க அண்ட் தென் ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி. லக்னம் நான் நடுவில் சொல்லிட்டேன். அதாவது லக்னம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பதிவு அதுக்கு போடுறேன், சரிங்களா? இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அவங்க எப்படி பேலன்ஸ்டாக அவங்க மைண்ட் இருக்குன்னா, ஏதாவது நிறைய அவங்க கிட்ட இருக்கும்போது தான், ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அது பையனாக இருந்தாலும் சரி, ஏதாவது இன்கம் கையில் காசு இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சரிங்களா? அவங்களுக்கு காசில் ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு மென்டலி தான், சரியா? ஸோ அதனால் அவங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு மென்டலி நல்லா இது பண்ணுற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்குற ஆள் எப்படி திரும்ப இருப்பாங்க, ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா ரொம்ப மேன்லியாக இருக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஹைட்டாக, நல்லா வெயிட்டாக, அதாவது நல்லா கொஞ்சம் இதுவாக முரட்டுத்தனமாக இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பசங்களாக இருந்தால், பசங்களை விட கொஞ்சம் ஆடாக இருக்கிறவங்கள பிடிக்கும் இவங்களுக்கு. அண்ட் தென் ரிஷப ராசி பசங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் இதுவாக சப்மிசிவாக போக ரெடியாக இருப்பாங்க. ஒய்ஃபு தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு டாமினேட் பண்ணுவாங்க வீட்டில். இவங்க ராஜ்யம் வர வாய்ப்பே இல்லை. வீட்டில் ஃபுல்லாக ஒய்ஃபு ராஜ்யம்தான். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப யாரையாவது பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும், பிடிக்கலனா சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு பிளாக் ஆர் ஒயிட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், சரிங்களா? அந்த மாதிரி. இந்த மிதுன ராசிக்காரங்கன்னு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரங்க மோஸ்ட்லி ரொம்ப டாக்கட்டிவ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்க ரொம்ப டாக்கட்டிவ். அதுவும் எல்லா விஷயத்துலேயும் நாலேஜ் இருக்கும், சரிங்களா? அவங்க எதிர்பார்க்குற ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ரொம்ப நல்ல லிசனஸாக இருக்கணும். அதாவது இவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க கேட்கணும், போர் அடிக்காமல். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப படித்தவங்களாகவும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களும் ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ அதனால் படிக்காதவங்களெல்லாம் இவங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு கிடைக்கிற ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நல்லா படித்தவங்களாலே இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாகவே இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கடக ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இது. இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா, நார்மலாக எல்லாருக்குமே தன்னை விட வயசு ஒரு சின்ன பொண்ணை விரும்புவாங்க இல்லையா? ஆனால் இவங்களுக்கு தன்னை விட கொஞ்சம் வயசு அதிகமானவங்க, அட்லீஸ்ட் ஒரு வயசு இல்லை 6 மாதமாவது அதிகமான பொண்ணுங்க மேலே தான் இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்.
இதுக்கு ரீசன் என்னன்னா 7ஆம் அதிபதி சனியாக வருவார். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து அதே மாதிரியே கிடைக்கும். இவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அதாவது பொண்ணாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 22 வயசு பொண்ணு வந்து ஒரு 28-30 வயசு ஆம்பளை மேலே தான் அந்த இது வரும், இன்டிமெசி வரும், அந்த ஆசை வரும். ஸோ அவங்க லவ் பண்ணாங்கன்னா நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பொண்ணாக இருந்தால், பையனாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு வயசாகுது, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது தன்னை விட பெரிய பொண்ணை விரும்புவான். சரிங்களா? ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டானவங்க. ஸோ அதாவது அவங்க அளவுக்கு வந்து மெச்சூர்டான பர்சன் கிட்ட தான் அவங்க வந்து ஈஸியாக பழகுவாங்களே. இன்ஃபேக்ட் இன்னும் கேட்கணும்னா சொல்லணும்னா, அவங்க வந்து சின்ன பசங்க கூட நிறைய பழகிறத விட அங்கிள் கூடயும் ஆண்டி கூடயும் பெரியம்மா சித்தி சித்தப்பா கூட ஈஸியாக பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சனாகவே இருப்பாங்க. இல்லை ஒன்று ஏஜான பர்சனாக இருப்பாங்க, இல்லைனா சின்ன பொண்ணா சின்ன பையனாக இருந்தால் கூட அவங்க அது பர்சனாலிட்டி ரொம்ப திங்கிங் வைஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டானவங்க மாதிரி இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்துடலாம். சிம்ம ராசிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அவங்களும் அதுக்கும் சனியோட அதிபதி தான் 7ல். ஸோ அதனால் அவங்களும் வந்து எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன் தான். அவங்களுக்கும் கொஞ்சம் வயசில் வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க மேலே ஈர்ப்பு வர்றது சகஜம்தான். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த கடகராசியை விட சிம்ம ராசிக்கு என்ன வித்தியாசம்னா, கடகராசி கொஞ்சம் சப்மிசிவாக இருப்பாங்க. அதாவது ஒய்ஃப் என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே, 2 பேரும் இது பண்ணுவாங்க. ஆனால் சிம்ம ராசிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வரும். சண்டை அடிக்கடி சண்டை வரணும்னு இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒய்ஃப் சொல்கிறதும் சரி, ஹஸ்பண்ட் சொன்னாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. மற்ற எல்லா ராசியை விட சிம்ம ராசிக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க கூட என்ன தான் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த 2 பேரும் ஒட்டி இருக்கணுன்ற மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. அதாவது என்ன, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்த, பொண்டாட்டி, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, ஹஸ்பண்டு கிடைக்குது, ஒய்ஃப் பசங்க கிடைக்குறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து சிம்ம ராசியில் இருக்கிற ஆம்பளைங்க அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? அப்புறம் கன்னி ராசிக்கு வரலாம். இந்த கன்னி ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வருது. அதாவது அவங்க வந்து ஒரு நல்ல வந்து சாந்தமான பர்சனை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க மைண்டு வந்து கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டியாகவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து காலைல ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பாங்க. மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்காது. அவங்க எதிர்பார்க்குறவங்க வந்து நல்ல கூலான பர்சனாக, ரொம்ப வந்து அறிவாளியாக, அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப புத்திசாலி, ரொம்பவே புத்திசாலி. ஸோ அதனால் வந்து இவங்க எதிர்பார்க்குற ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப படித்தவங்களாக தான் இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. தன்னை விட கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்துலையாவது கொஞ்சம் அதிகமான பர்சனை தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. கேல்குலேட்டிவாக இருந்தாங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை அவங்க லவர் கூட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க லவர் கூட வெளில போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு 2 தடவை போய் பில் பே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. 3ஆவது தடவை போகும்போது அவங்கள தான் பில் பே பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க பில் பே பண்ணலைன்னா இவங்களுக்கும் வந்துடும். டக்குன்னு காட்டுறாங்களோ இல்லையா, அவங்க சொல்லிடுவாங்க, என்ன நான் எல்லா தடவையும் நானே செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா வந்து அவங்க வந்து குறுக்கு புத்தி எல்லா விஷயத்துலையும். ஸோ அதனால் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. சரிங்களா? இப்போ ஓகே, இந்த துலாம் ராசி வந்துடலாம். துலாம் ராசியோட இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்காரங்க மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதாவது அந்த பொண்ணுங்க எதிர்பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் பசங்க வந்து ரொம்ப மேன்லியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி. இவங்க வந்து எல்லா டிசிஷனும் வந்து தன்னோட ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபை எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் நினப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து அதே மாதிரி ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அடிக்கடி வந்து என்ன தான் இதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃப் வந்து ஓவர் டாமினேட்டாக எடுத்துப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்துலையும் வந்து விட்டு கொடுக்கறதுனால அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க கை வாங்கி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது சில நேரங்களில் ஏதாவது இதுவாக இருக்கும்.
மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் விருச்சிக ராசி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கும் வந்து அவங்க எப்படி தெரியுமா, அவங்களும் வந்து ரொம்ப வந்து மென்டலி வைஸ் ரொம்ப வந்து அன்செக்யூர்டானவங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து அவங்க இதுவாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும், பிடிக்கலன்னா சுத்தமும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் பர்சன்ஸு ரிச்சிக ராசிக்காரங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து எந்த மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்லா வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க, நல்லா வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் ஆனவங்க, அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் இவங்களை விட கொஞ்சம் வசதியானவங்க பொண்ணு இல்லை வசதியான பையன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஒருவேளை இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் ஏதாவது வந்து இதுவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து அந்த தேள் கொட்டுற மாதிரி டக்குன்னு வந்து வார்த்தை விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட லவ்வராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அது வந்து மனசுக்கு டக்குன்னு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது வேர்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது. சரிங்களா? கோவப்படுத்தினா ரொம்ப கோவமாயிடுவாங்க. ஸோ அதுதான். மற்றபடி தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டாக்கட்டிவான ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு, கண்டிப்பாக ரொம்ப டாக்கட்டிவ், இவங்களை விட டாக்கட்டிவான ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபாக தான் கிடைப்பாங்க கண்டிப்பாகவே. அதுவும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கால்குலேட்டிவ். இவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். இவங்களே வந்து தனுசு ராசிக்காரங்களே வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வரப்போகிற ஸ்பௌஸும் வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க. நாலேஜபிள் இன் த சென்ஸ் வந்து ஒரே இதில் பிஹெச்டி பண்ணலன்னா கூட நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். சும்மா வந்து ஒரு 10th தான் முடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்க போகிற ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10th முடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு தெரிகிற மாதிரிலாம் இருக்காது. நிறைய விஷயம், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மகர ராசின்னு பார்க்கலாம். சரியா? மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சாந்தமானவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இவங்க தான் வந்து ப்ராப்பராக, அதாவது டிப்பிக்கல் அந்த பழைய காலத்து படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், அதாவது காலைல புருஷனுக்கு ஏஞ்சி டீ காஃபி கொடுக்கறதுலேருந்து நைட்டு ஹஸ்பண்டு தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிதுன்னா நல்லது. ஒருவேளை கிடைக்கலன்னா அப்போ தான் வீட்டில் ப்ராப்ளமே வரும். சரிங்களா? இந்த மகர ராசிக்காரங்க ஆம்பளைங்கெல்லாம் அப்போ மகர ராசிக்காரங்க பொண்ணுங்களும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப வந்து எமோஷ்னலாக இதுவாக இருக்கணும். அதாவது எமோஷ்னல் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேளை இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அவங்க மதிக்காமல் போனோன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கும்பராசிக்காரங்கள் பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க வந்து எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இவங்க எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க, தனியாக இருக்கிறத விட. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இவங்க வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, தனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லைம்லைட்டில் வரா மாதிரி ஒரு பர்சன். லைம்லைட் வரா மாதிரி பர்சன்னா, அதாவது அந்த ஒரு 50 பேர் குரூப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யார் டாப், அந்த 50 பேரில் வந்து ஒரு ஆளாவது கண்டிப்பாக லீடராக இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு கிரிக்கெட் டீமில் கூட 11 பேர்னா ஒரு கேப்டன் இருப்பாங்க இல்லையா, இவங்க விரும்புறது அந்த கேப்டனாக தான் இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. சரியா? என்னதான் வந்து அவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, ஆனாலும் வந்து நல்லா ஒட்டி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியனாக வருவார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த சிம்ம ராசின்றது, அதாவது கும்பராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் என்னதான் இதுவாக இருந்தாலும் ரொம்ப ஒட்ட மாட்டாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு 4 வால்ஸ்குள்ளே கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
அது ரொம்ப வந்து வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. அது நார்மல் தான் இந்த ராசிக்கு. சரியா? அப்புறம் மீன ராசிக்கு பார்க்கலாம். இந்த மீன ராசிக்காரங்க தான் வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகி 20-30 வருஷம் ஆனாலும் சரி, இந்த மீன ராசிக்காரங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ராசி. அவங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து புத்திசாலியாக இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப வந்து கம்யூனிகேட்டிவாக, ரொம்ப டாக்கட்டிவாக அவங்களும் இருப்பாங்க. நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் கிட்டத்தட்ட எதிர்பார்ப்பாங்களே. சரிங்களா? ஸோ அதனால வந்து இவங்களோட மேரேஜ் லைஃப்பும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து கொஞ்சம் இவங்களும் அந்த அளவுக்கு வந்து புத்திசாலி தான். ஆனால் இவங்க ஒரு விதத்தில் புத்திசாலினா அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து இன்னொரு விதத்தில் புத்திசாலியாக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் நிறைய நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் நாலேஜ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் வந்து சேர்க்குற நல்லது தானே. சரிங்களா? அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் தான் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியே கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். ஓகேவா? ஸோ இதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஆடியோ வந்து ஏதாவது ஜாபை பற்றி போடுறேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரி ஜாப் செட் ஆகும்னு சொல்லிட்டு. சரிங்களா? தேங்க்யூ.